வணக்கம் நேயர்களே, இன்றைய பரபரப்பு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஜெபஸ்டின். 4 வயது சிறுமிய சிறுத்தை கவிச்சென்ற சம்பவம் வால்பாறை பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மோப்ப நாய்கள், ட்ரோன் கேமராவுடன் நடந்து வரும் சர்ச் ஆபரேஷனில் இதுவரை வனத்துறையினருக்கு கிடைத்த தகவல்கள் என்னென்ன? கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதி. மோப்ப நாய்கள், ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு 2வது நாளாக வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். நான்கு வயது சிறுமியை தாயின் கண்முன்பாகவே சிறுத்தை கவ்விச் சென்ற செய்தி வால்பாறை முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்ட பள்ளி குழந்தைகள் அனைவரும் அந்த சிறுமி ஜங்கல் புக் கார்ட்டூனில் வரக்கூடிய ஷேர்கான், மோக்லி கதாபாத்திரத்தைப் போல காட்டை சுற்றி வருவார்கள் என கனவு கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கனவு பொய்த்து போயிருக்கிறது. வனப்பகுதிக்குள் இருந்து சிறுமியின் தலை மட்டும் தனியாக மீட்கப்பட்டிருப்பது அப்பகுதியினரை மேலும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் ஆழ்த்தியுள்ளது. சிறுத்தையால் வேட்டையாடப்பட்ட சிறுமியின் பெயர் ரோஷினி. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மனோஜ் முந்தா மற்றும் மோனிகா தேவி தம்பதியின் ஒரே மகள். வால்பாறை அருகே உள்ள காளியம்மன் கோவில் தொழிலாளர் குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ரோஷினி அவரின் தாயுடன் தேயிலை தோட்டத்திற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே பதுங்கியிருந்த சிறுத்தை திடீரென தாவி வந்து தாயின் கண் முன்பாகவே 4 வயது மகளை கவ்விச் சென்றுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் தூக்கிச் செல்லப்பட்ட சிறுமியை தேடி வனத்திற்குள் இறங்கினர். முதலில் சிறுமியின் தலை மட்டும் மீட்கப்பட்ட நிலையில் பின்னர் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ரோஷினியின் தாய் மகளுக்கு நடந்த கொடூரத்தை தொலைபேசி மூலம் ஜார்க்கண்டில் உள்ள உறவினர்களிடத்தில் விவரித்த காட்சிகள் கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறது. மற்றொரு அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அந்த ஆட்கொல்லி சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி வாசிகளின் வேண்டுகோளாக உள்ளது. மனைவி நல்லா கார் ஓட்டுறீங்கன்னு சொன்னதை கேட்டு போலீஸையும் மதிக்காம அதிவேகமா ஓட்டிய இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. சென்னை மெரினாவில் காவலர் மீது காரை மோதுவது போல் ஓட்டி அச்சுறுத்திய சம்பவத்தில் ஐடி ஊழியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று மெரினாவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கார் ஒன்று அதிவேகமாக சென்றது. இதனை பார்த்த செல்வம் என்ற காவலர் காரை நிறுத்த முயன்றபோது கார் நிறுத்தாமல் காவலருக்கு போக்கு காட்டி ஏமாற்றிவிட்டு அங்கிருந்து தப்பியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தின. வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தது சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அபிஷேக் என்பது தெரியவந்தது. உடனடியாக அவரை மெரினா காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திருமணமாகி 2 மாதங்களே கடந்த நிலையில் மனைவி நண்பர்களுடன் மெரினா கடற்கரைக்கு சென்றதாக கூறியுள்ளார். சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததால் காரை வேகமாக ஓட்டியதாகவும், இதை பார்த்து மனைவியும் சூப்பராக ஓட்டுவதாக கூறியதால் ஆசையில் தொடர்ந்து காரை வேகமாக ஓட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த சமயத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் எங்கு பிடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காரை வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றதாக அபிஷேக் ஒப்புக்கொண்டுள்ளார்.
சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய பிறகே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்ட அபிஷேக் இனிமேல் இதுபோல் தவறுகள் செய்ய மாட்டேன் என்று போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். பின்னர் அபிஷேக்கை எச்சரித்து அனுப்பிய போலீசார் அபிஷேக் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். ராஜஸ்தானில் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தில் படுத்து ரீல்ஸ் பதிவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலம் பலூத்ரா பகுதியில் இளைஞர் ஒருவர் ரயில் வரும்போது தண்டவாளத்தில் படுத்து தன் மீது ரயில் முழுவதுமாக கடந்து செல்வதை ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்து அதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் ரீல்ஸ் பதிவு செய்த கம்லேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று ஆபத்தான முறையில் ரீல்ஸ் பதிவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. ஹோசூர்ல திடீர்னு பாலத்துல விரிசல் விழ வாகன ஓட்டிங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஹோசூரில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஹோசூர் பேருந்து நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் மைய பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் 1/2 அடி நீளத்திற்கு விலகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரிசல் ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு மேம்பாலம் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதித்தனர். இதையடுத்து சென்னை, சேலம் ஆகிய இடங்களில் இருந்து ஹோசூர் வழியாக பெங்களூரு செல்லும் வாகனங்கள் இந்த மேம்பாலத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் மேம்பாலத்திற்கு முன்னதாக உள்ள சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மனைவி 2 மகள்களை ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர வச்சிருக்கு. அருப்புக்கோட்டை அருகே திருவிருந்தாள்புரம் கிராமத்தில் குடும்ப பிரச்சனையில் மனைவி மற்றும் தனது 2 பெண் குழந்தைகளை அரிவாளால் வெட்டி கொலை செய்த நபர் காவல்துறையில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவிருந்தாள்புரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் விவசாயி சுந்தரவேலு, பூங்கொடி தம்பதி. இவர்களுக்கு 10 வயதில் ஜெயதுர்கா, 7 வயதில் ஜெயலட்சுமி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் தனது மனைவி பூங்கொடி மற்றும் குழந்தைகளான ஜெயதுர்கா, ஜெயலட்சுமி ஆகிய 3 பேரையும் சுந்தரவேலு அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி கண்ணன் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் தாலுகா போலீசார் இந்த சம்பவம் குடும்ப பிரச்சினை காரணமாக இந்த கொடூர சம்பவம் நடந்ததா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக அருகே அதிகமாக ரீல்ஸ் பார்த்த மனைவியை கணவன் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடுப்பி மாவட்டம் பிரம்மவர் தாலுகாவின் ஹிலியானா கிராமத்தை சேர்ந்தவர்கள் கணேஷ், ரேகா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் ரேகா அதிகமாக செல்போனில் ரீல்ஸ் பார்த்ததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த கணேஷ் மனைவி செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததை கண்டு ஆத்திரமடைந்து வீட்டிலிருந்த அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபத்தை உணராம ஒருத்தர் டெம்போவிலேயே வீலிங் பண்ற மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு. டெம்போ ஓட்டுநர் ஒருவர் டெம்போவின் முன்பகுதியை அந்தரத்தில் நிற்கவிட்டு ரீல்ஸ் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திக்கணங்கோடு பகுதியை சேர்ந்த டெம்போ ஓட்டுநர் மணிகண்டன் ரீல்ஸ் எடுத்து இதுபோன்று பதிவேற்றம் செய்துள்ளார். ஆபத்தை உணராமல் இதுபோன்று ரீல்ஸ் வெளியிடுவதா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
ஹரியானாவில் மனைவியை கொன்று வீட்டின் முன்பே குழி தோண்டி புதைத்த கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரியான அருண் என்பவருக்கும் தனு என்பவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் தனது மனைவியை கொன்று வீட்டின் முன்பு 5 அடி ஆழத்தில் குழி தோண்டி அருண் புதைத்ததாக கூறப்படுகிறது. தன் மீது யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தனது மனைவி காணாமல் போய்விட்டதாக அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்ததுடன் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இதனிடையே வீட்டின் முன்பு இருந்த குழியை பார்த்து சந்தேகமடைந்த அருணின் தந்தை பூப் சிங் அது குறித்து போலீசில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தனுவின் சடலத்தை மீட்ட போலீசார் அருண் மற்றும் அவரது தந்தையை கைது செய்தனர். குற்றாலத்தில் மலைப்பாம்பு ஒன்று சாலையில் உலா வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றாலத்தில் இருந்து 5 அருவி செல்லும் சாலையில் மலைப்பாம்பு ஒன்று சுற்றி திரிந்ததை பார்த்த சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் ஓடியுள்ளனர். இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற தென்காசி தீயணைப்புத் துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். லாரி கவிழ்ந்து முட்டைகள் ஆறா ஓடின சம்பவம் நடந்திருக்கு. உளுந்தூர்பேட்டை அருகே முட்டை லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமடைந்தன. நாமக்கல் பகுதியில் இருந்து முட்டைகள் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த லாரியை நடேசன் என்பவர் ஓட்டி வந்தார். இந்த லாரியானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த வெள்ளையர் கிராமத்தில் உள்ள GST சாலையில் வந்து கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சாலையில் ஆறாக ஓடின. ஓட்டுநர் நடேசன் காயமடைந்தார். இதனிடையே சாலையில் சிதறி கிடந்த உடையாத முட்டைகளை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரி மாணவர்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி ரகளையில் ஈடுபட்டவங்களை மக்களை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. சேலத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளிடம் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட 2 பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் 4 ரோடு சந்திப்பு அருகே 2 இளைஞர்கள் அவ்வழியாக சென்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் தகாத வார்த்தைகளில் பேசி கிண்டல் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பாலு மற்றும் ஆர்யா ஆகிய 2 பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் ஸ்குவாட்ஸ் படை தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் நாடுகளுக்கிடையே போர் நடந்து வரும் நிலையில் ஈரானின் குவாட்ஸ் படையின் தலைவர் சையத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தி வருகிறது. போர் விமானங்கள், ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அந்நாட்டின் குவாட்ஸ் படையின் மூத்த தளபதிகளில் ஒருவரான சையத் இசாதி உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆயுதங்களை வழங்கி கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்த காரணமாக இருந்தவர் சயீத் இசாதி என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆனால் இதை ஈரான் தரப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் தாக்குதலில் குவாட்ஸ் படையை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று ஒப்புக்கொண்டது. ஆனால் சையத் இசாதி உயிரிழப்பு குறித்து ஈரான் தரப்பு தெளிவுபடுத்தவில்லை.